friends, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தீபாவளி செலிப்ரேஷன் vlog தான். So 2 days அப்படி கண்டினியூட்டியா வரும். So அதுல வந்து பெஸ்டான கிளிப்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிருக்கேன். என்னென்ன பண்றேன் அப்படினு சொல்லி ஒரு vlog-ஆவே வரும் இது. வந்து ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க சென்னை சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க 1 வீக்கா. முறுக்கு மாவு போடுறதுக்காக காய வைக்கிறதுக்காக வெயிலே அடிக்கல சுத்தற. அதனால வந்து நான் கடையிலே வாங்கி அரிசி மாவும் உளுந்தும் பச்சரிசி வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டேன். மில்ல அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா மில்லு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் 5:30 போல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருக்கும். அது முதல் நாளே வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். மில்லு க்ளோஸே ஆகாது. ஏன்னா எங்கே பொறுத்த வரைக்கும் வில்லேஜில் எல்லாமே வந்து ரெடிமேடாக யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் ரெடிமேடாக பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பாதி பேர் முக்கால்வாசி பேர் வந்து இது மாதிரி பச்சரிசி வாங்கி அரைச்சி அது மாதிரி தான் பண்ணுவாங்க மில்ல. இங்கே இந்த மாதிரி இல்லை. இங்கே அந்த சில பேர் வந்து ஊருக்கு கிளம்பிடுவாங்க. சில பேர் என்னென்னா மோஸ்ட்லி ரெடிமேடாக வாங்கி வந்து பண்ணுவாங்க முறுக்கு மாவு அந்த மாதிரிலாம். அதனால் க்ரௌட் இல்லாமல் ஒரு வேளை மூடிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து லேட்டாக தான் திறப்பாங்க. அப்புறம் வந்து நாங்கள் போகிற வழியிலே பனிமூட்டமாக இருந்துச்சு. இப்போயே பனி பெய்ய ஆரம்பிச்சிட்டு அங்கே யார்கிட்ட இருக்கீங்களா? யாருகிட்ட இருக்கா தங்க கூட்டா? நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா சேமியா கிச்சடி தேங்காய் சட்னியும் அக்கா பெரிய ப்ரிப்ரேஷன் தான். வேறு பேர் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் சீக்கிரமாக எல்லாமே முடிஞ்சிட்டு. பட் எங்கள் சின்னக்கா வந்து டி நகர் ஷாப்பிங் பண்ண போயாச்சு தீபாவளிக்கு. டி நகர் பக்கம் போக வேண்டாம், ஒவ்வொரு க்ரௌடாக இருக்கும், வேண்டாக்கா ரொம்ப மெதுவாக நடப்பாங்க, ஊர்ந்து மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோம். பட் வந்து அந்தளவுக்கு க்ரௌடு இல்லைன்னு சொல்லிச்சு. சண்டே எப்படி எந்த க்ரௌடு இருக்குமோ அதே க்ரௌடு தான் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டி நகருக்கு தான் வாங்க வரும். ஏன்னா இங்கே இருக்க ஏரியாவுக்கும் அங்கே இருக்க ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ரேட் அதிகமாக போட்டு வைப்பாங்க. எங்கள் பக்கத்தில் போய் காய்கறிலாம் வாங்கவே முடியாது. அதனால் இது மாதிரி தீபாவளி பொங்கல் எல்லாமே வந்து டி நகருக்கு தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து அங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இது இருந்தாலும் டி நகர் ஓடிடும்க்கா. அப்புறம் வந்து பர்ச்சேஸ் ஓவர் ஆகிட்டு. ஸோ துணி யாராவதுக்கு என்ன ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அக்காவும் சேர்ந்து வந்தாங்க. கொஞ்சம் லேட் ஆகிட்டு. டி நகர் போனாலே அக்கா லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் அப்பா வெயிட் பண்ணி அப்பாவும் சேர்ந்து வந்தாங்க. ட்ரெஸ் வந்து ஒருத்தவங்க காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த நைட்டி தான் நான் போட போகிறேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி வீட்டில் நைட்டி தான் போட்டிருப்பேன். அதனால் வந்து நைட்டி எடுக்கா அப்படின்னு சொல்லி நைட்டி கேட்டேன் எனக்கு. அப்புறம் பெரியக்காவுக்கும் நைட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியக்காவுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு, அப்புறம் எனக்கு 2 டாப்பு கேட்டேன். அதுவும் எடுத்து கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க க்ரீன் கலர் அந்த டாப்பு. அப்புறம் வந்து சின்ன வாண்டுக்கும் எடுத்திருக்காங்க. அப்புறம் அன்புக்கும் தீரனுக்கும் வந்து ஒரே கலரில் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்குங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த கலர் வந்து நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் தான் அது. 2 தம்பிக்கும் அப்புறம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து கையில் எடுத்தாச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது வந்து நண்டு பிராண்டு, அது பாக்கெட்டில் இருந்துச்சு. அப்பா அது மாதிரி பாக்கெட் வச்சு தான் கட்டினது கிடையாது. நார்மலாக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க, இந்த மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஷாப்பிங். இதான் தீபாவளி ஷாப்பிங் வந்து துணி நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. ஸோ இது எடுத்து பார்த்தோன்னே வெடி பாக்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது வெடி பாக்ஸ் கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து நட்ஸு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்துச்சு இந்த பேக்கேஜிங் எல்லாமே. ஸோ என்னென்னா முந்திரி, திராட்சை, பாதாம், அப்புறம் வந்து அது பேர் என்ன செரி பழம், இது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை எடுத்து பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு பேக்கெட் வந்து நம்ம பிரித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. பேக்கேஜிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அக்கா ஆஃபீஸில் கொடுத்தாங்க. போன வாட்டி அந்த அக்காவுக்கு வந்து அகல் விளக்கு கொடுத்துருந்தாங்க. அழகாக ஸ்டோன் வச்சு ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அகல் விளக்கு அதை வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இந்த ஒரு கிட் பாக்ஸ் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் அரைச்சிட்டு வந்தேன் முறுக்கை. அது ஓப்பன் பண்ணி ஸோ என்னென்ன ரேஷியோ எவ்வளோ போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க எழிலக்கான்னு. நான் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? நைட்டு 12 மணி ஆச்சு இது பண்ணுறதுக்கு. முறுக்கு சுட எனக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கி வந்து 3:30க்கு தான் படுத்தோம் அன்றைக்கி எல்லாமே.
அவங்க சுட்டுட்டு இருந்தாங்க, நான் படுத்துட்டேன். 3:30க்கெலாம் படுத்தாச்சு. அப்புறம் வந்து தான் முறுக்கு இல்லாமல் வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு. பட்டர் போட்டு பண்ணிச்சு அக்கா. அங்கே வரப்பே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் காலையில் பார்த்தா பெரியக்கா வந்து நான் தேங்காய் பால் அல்வா செய்கிறேன்னு சொல்லி அக்கா செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் முழிச்சு பார்த்தவங்க தான் தேங்காய் பால் எடுத்து வந்து அல்வா மாதிரி பண்ணிச்சு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக வெல்லம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேலே எல்லாமே வந்து முந்திரிலாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து முட்டை பலகாரம். இது வந்து தீபாவளினா எங்கள் வீட்டில் முட்டை பலகாரம் இல்லாமல் இருக்காது. அப்புறம் வந்து சுழியம் சொல்லுவாங்க, சில வீட்டில் சில இதெல்லாம் சுசியம் சொல்லுவாங்க. இது கம்ப்ளீட்லியாக இருக்கணும். ஸோ வடை மட்டும் நாங்கள் செய்யலை, வடை எப்போயா செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இது என்னோட வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வேரிங். ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லா சேஃப்டியாக என்ஜாய்மெண்ட்டாக கொண்டாடுங்க, ஓகேவா? ஸோ ஹாப்பி தீபாவளி. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேவா? தீபாவளி ஸ்பெஷல் லன்ச். ஸோ என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் என்னென்னா அப்பாவை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தாம்பரம் போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இன்னொரு ஸ்பெஷலாக ஒன்று கேட்டுகிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து தாம்பரத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரத்தில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்பா. ஸோ மீன் குழம்பு, அப்புறம் வந்து சாதம், அப்புறம் வந்து ரசம், இன்னொன்று மட்டன் குழம்பு, அதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஸ்பெஷல் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டீங்க, தட்டிலே பார்த்தாச்சு. ஸோ லெக் பீஸ் தான், சிக்கன் 65. ஸோ லெக் பீஸ் வந்து ரொம்ப நாளைக்கு கேட்டுகிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ எங்கள் அக்கா வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஆசை, 2 நாள் ஆசை வந்து இந்த தீபாவளி நிறைவேறி இருக்குது. ஆனால் ஒன்று தின்னு தகட்டி போயிட்டு ஸோ அது வந்து உண்மையாக சொல்லலாம், ஹோட்டல் ஸ்டைல் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி எங்கள் அக்கா பண்ணியிருக்கு. செம்மையாக இருந்துச்சு. அந்த டேஸ்ட் அப்படி கொடுத்து வச்சுருந்தாங்க. லெமன்லாம் போட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டா. ஆனால் ஒன்று தான் திங்க முடிஞ்சிச்சு, அதுக்கு மேலே திங்கவே முடியல. ஃபஸ்ட்டில் பார்த்தது வந்து வாழைக்காய் வறுவல், அது கொஞ்சம் வந்து நல்லா வாழைக்காய் போட்டு வறுத்துச்சாக்கா. இது வந்து அதான் லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ். ஸோ எல்லாேருக்கும் ஆளுக்கும் ஒன்று அந்த மாதிரி எடுத்து தின்னோம். நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் இல்லைன்னு தான் கேட்டாங்க, திருப்தியாக சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எல்லோரும் நான் திருப்தியாகவே சாப்பிட்டேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி தீபாவளி இப்படி தான் போணுச்சு. செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக நல்லா போணுச்சு. அதோட என் சின்ன அன்பு கூட்டம் வந்திருக்கான். ஸோ அவனுக்கு இது ஃபஸ்ட் பர்த்டே, அவனோட செலிப்ரேஷன் பண்ணுறது இதோட ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வாரம் இல்லாட்டினா இந்த வாரத்தில் நமக்கு வந்து Group 4 ரிசல்ட் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹாப்பி தீபாவளி. ஒன்று கூட எடுக்க இங்கே வந்துடுவோன்னு பயமாக இருக்கு.